Hi friends, time 11 o'clock p.m. Date 29 January 2025. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை. வசனம் 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினுக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். And the Lord said unto the Samuel, How long wilt thou mourn for Saul, seeing I have rejected him from the beginning over Israel? If will they yearn with oil, and go, I will send thee to Jesus the Bethlehem, for I have the prophet me king among these sons. வசனம் 2. அதற்கு சாமுவேல், நான் இப்படி போவேன், சவுல் அதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலி இட வந்தேன் என்று சொல்லி. அண்ட் சாமுவேல், அவரே ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, கடவுளே ஐடியா கொடுக்குறார். And Samuel said, How can I go if you Saul hear it? He will kill me. And the Lord said, Take an alpha with thee, and say, I am come to the sacrifice to the Lord. வசனம் 3. ஈசாயே, பலிவிருந்திற்கும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவன் எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றான். And call the Jesus to the sacrifice, and I will and show thee with what thou shalt do, and thou shalt anoint unto me him whom I am named unto thee. வசனம் 4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவுபெரியின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமாக என்றார்கள். And Samuel did not that which the Lord and speak, and come to the Bethlehem. And the elders of that town trembled at this coming, and said, And comest thou persecutably. வசனம் 5. அதற்கு அவன், சமாதானத்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணிக்கொண்டு என்னுடன் கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். And he said, And peaceably, I am come and sacrifice unto the Lord, and sanctify yourselves, and come with me to the sacrifice. And he sanctified and Jesus and his sons, and called on them to the sacrifice. வசனம் 6. அவர்கள் வந்தபோது அவன் பலியை பார்த்ததுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன்
இவன்தான் நான் எனக்கு இவன்தான் இவன்தானாக்கும் என்றான். And it's come to pass when they were come that he looked and he lived and said, and surely the Lord anointed is before them. அசனமேலு கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கும்படி நான் பாரேன். எப்படி சொல்றார் பாருங்க கடவுள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். But the Lord said unto the Samuel, look not on this continues your hand the high gate of his truth, because I have refused him. For the Lord said not as man said, for man looketh and the outward approach and presence, but the Lord looketh and the heart. கடவுள் எப்பவுமே நம்ம உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அவர் நம்ம உள்ளத்தில் தான் வாசம் பண்ணுறாரு. அதனால் மனுஷன் முகத்தை பார்த்து உள்ளம் எப்படி இருக்குன்றதை தீர்மானிப்பான். ஆனால் டைரெக்டாக கடவுள் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அசனமேட்டு அப்பொழுது ஈசாய் அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்து போக பண்ணினான். அவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். Then Jesse called Abinadab and made him pass before Samuel, and he said, and nature hate the Lord and chosen is. அசன்மன்பது ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். Then Jesus made and Shema to pass by, and he said, and nature hate the Lord and chosen this. வசனம் 10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாவை பார்த்து, கர்த்தர் இவர்களை ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, Again Jesus made and 7 of the sons to the pass before Samuel, and Samuel said unto the Esau, the Lord and hate not and chosen this. வசனம் 11. பின்பு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாவை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாவை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். And children, and he said, and there and remained, I hate the youngest, and behold, he keepeth the sheep. And Samuel said unto the Jesse, send and fetch him, for I will not sit down till he come hither. வசனம் 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், அவன்தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணும் என்றார். And he sent unto the forgot him in now he was an ready and with told up the beautiful continues and go lay to look to, and the Lord and said, rise, anoint him, for this is he. வசனம் 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேலோ எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். Then and Samuel took the 13ஆம் வசனத்தை பார்த்துங்க, இது முக்கியமான வசனமாக இருக்குது. Then Samuel took the horn of the oil and anointed him in the midst of these brethren, and the Spirit of the Lord and come unto David from that day forward. So Samuel
rise up and went to the Rama. வசனம் 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தராலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டே இருந்தது. But the spirit of the Lord departed from the soul, and evil spirit from the Lord troubled him. வசனம் 15. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. And Saul's servants said unto him, behold, now an evil spirit from God and trouble thee. வசனம் 16. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடையாளங்களுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை இறங்குகையில் அவன் தன் கைகளினாலே அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். Let your Lord and now and commandments they servants which had before thee to the seek out of the man and who is the continuing player and the ear, and it shall come to pass when the evil spirit from God is upon thee, that ye shall and play with these hands, and thou shalt and be will. வசனம் 17. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாக வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்கள். And Saul and said unto the servants, and provide and me now a man that can play well, and bringing him to me. வசனம் 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டு இருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனுடன் கூட இருக்கிறார் என்றான். ஒருத்தனை எவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க பாருங்க. Then answered one of the servants and said, and behold, I have seen a son of the Jesa and Bethlehem that is cunning in playing, a mighty valiant man, and a man of war, and prudent in matters, in a comely person, and the Lord is with him. வசனம் 19. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்திலே ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையிலே இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை உன்னிடத்தில் அனுப்பி என்று சொல்லி சொன்னான். Wherefore Saul and sent a messenger unto Jesa, and said, and send me David the sons which is with this sheep. வசனம் 20. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி ரசத்தையும் ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். And Jesa took an ass laden with bread, and the bottle of the wine, and the kid, and sent them by David his son unto Saul. வசனம் 21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் அவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். And David come to the Saul and stood and before him, and he loved him and greatly, and he became his an armor bearer. வசனம் 22. சவுல் ஈசாவினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். And Saul sent to the Jesa, saying, Let David, I pray thee, stand before me, for he hid and found favor in my sight. வசனம் 23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கைகளினாலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். And it's come to pass when the evil spirit from God was upon Saul, that
David took a harp and played with these, and so Saul was refreshed and was well, and the evil spirit departed from him.